ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மேஷ லக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலன். ஜூலை 19 முதல் ஜூலை 25 வரை. ஜூலை 19 சனிக்கிழமை, பரணி நட்சத்திரம். சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் நம்ம ராசியிலேயே இருக்கார். லக்னத்தில் சந்திரன் அப்படின்னாலே மனசில் ஒரு தெளிவு, அதே நேரத்தில் சுய பலம், நம்பிக்கை, ஈடுபாடு, உறவுகளால் ஒரு ஈர்ப்பு, இது எல்லாமே இருக்கும். அதுவும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் கேட்கவே வேண்டாம். சுக்கிரன் நமக்கு பணத்துக்கும் அதிபதி, நம்மளுடைய குடும்ப உறுப்பினர் அல்லது குடும்ப பார்ட்னர், லைஃப் பார்ட்னருக்கும் அதிபதி. அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தாக்கமுள்ள இந்த நாளில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, பண வரவுக்கு நல்லா இருக்குது. நாம் நினச்சபடி ஏதாவது பொருள், மெயினாக ஆபரணம், நம்ம உடம்புக்கு பிடிக்கிற ஆபரணங்களை நம்ம வாங்கி போட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாள். இப்போ ஒரு பெர்ஃப்யூம் வாங்கிறது கூட சுக்கிரனுடைய ஐட்டம் தான். அதே மாதிரி சொகுசாக நமக்கு என்னென்ன தேவையோ அட்ராக்ஷனுக்கு, இப்போ ஃபேன்சி கடையில் போனோம்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற ஒரு லேட்டஸ்டான கவர்ச்சிகரமான பொருட்களெல்லாம் இன்றைக்கி நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு ஆபரண சேர்க்கை மிகுந்த நாள். இப்போ நமக்கு பிரியமானவர்கள்ட்ட ஒரு பரிசு பொருள் வருது அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் சேருதுன்னு அர்த்தம். இன்றைக்கி அது நல்லது நடக்கும். மறுபடியும் ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். ஒரு பாதம் தான் நம்ம ராசியில் இருக்குது, 3 பாதம் ரிஷப ராசியில் இருக்குது. ஆனாலும் சூரியன் தான் இன்றைக்கி நம்மளை பலன்களை கொடுக்குற கிரகம். அப்போ சூரியன் நமக்கு எங்கே இருக்கார்? கடகராசியில் 4ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இன்றைக்கி நமக்கு விரயச்சனியினுடைய பலனை சூரியன் தர்றாரு. அப்போ இன்றைக்கி செலவு அல்லது மூலதனம் ரெண்டில் ஒன்று நடக்கும். இப்போ ப்ரொடக்ஷன் சென்டரை வச்சு வீட்லேயோ அல்லது வெளியிலையோ கம்பெனி வச்சு தொழிலாக நடத்துகிறவங்களுக்கு மூலதனம் அல்லது ஒரு மிஷின் வாங்கிறது, ஒரு ரா மெட்டீரியல் வாங்கிறது, இது மாதிரியான முதலீடுகளுக்கு உண்டான நாளாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பிரயாணத்துக்காக செலவு பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயத்தை, இப்போ ஒரு குழந்தைக்காக ஒரு செலவு பண்ணுறது, இப்படி ஒரு செலவுகளுக்கு உண்டான நாளாக இருக்கிறது. ஆராய்ச்சி மனப்பான்மை இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும். சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு தோணும், இதை இப்படி செஞ்சால் பரவாயில்ல, ஆனால் நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் கான்ஃபிடென்ஷியலாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி தாராளமாக நடக்கும். மறுநாள் ஜூலை 21 திங்கட்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ இது சொந்த நட்சத்திரம், சந்திரனுக்கு சொந்த நட்சத்திரம். எப்போவுமே சந்திரன் அப்படின்னா மனோகாரகன் அர்த்தம். அதனால தான் டெய்லி நட்சத்திர பலனே நம்ம சொல்கிறோம். எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திர அதிபதியினுடைய பலனை வழங்குபவர் தான் சந்திரன். அதில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது அவருடைய இயல்புகளை எல்லாம் நம்மளுக்கு வாரி வழங்குவார். அதுவும் அவருக்கு அது உச்ச வீடு. அப்போ நம்ம பேச்சில் ஒரு கனிவு இருக்கும், பாசம் இருக்கும், பொருள் பற்று இருக்கும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், அல்லது வாங்கிறதுக்கான முயற்சிகள், அந்த முயற்சிகளில் வெற்றி. இப்போ ஒரு வீடு சார்ந்த லாபம், அதே மாதிரி ஒரு வீட்டு வாடகை வர்றது, அல்லது வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட டெக்கரேஷன் வேலையெல்லாம் பண்ணுறது. சில பேர் சொந்தமாக டொமஸ்டிக் தொழிலாக பண்ணுவாங்க, குடிசை தொழில் மாதிரி. இப்போ ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறதும் சரி, ஒரு காய்கறி கடை வச்சுருக்கிறதும் சரி, சின்னதாக ஒரு உணவு சம்மந்தப்பட்ட தொழில் வச்சுருக்கிறவங்களுக்கும் சரி, இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது டெய்லி ரொட்டேஷனில் இன்றைக்கி பணம் சேர்கிற நாள்னு எடுத்துக்கலாம், நல்லபடியாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேஷ லக்னக்காரர்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சந்திரன் என்கின்ற கிரகம் 8ஆம் பாவத்தையோ 12ஆம் பாவத்தையோ குறிகாட்டுதாங்கிறத நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் ஒரு தடவை கணித்து பார்த்துக்கோங்க.
ஒரு தடவை நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இதெல்லாம் கணிச்சு பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து எந்த கிரகம் என்ன வேலை செய்யுங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களை நீங்கள் டேலி பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது 8-12 தொடர்பு இருந்தால் இன்றைக்கி புது காரியங்கள் செய்யக்கூடாது. ஒரு செலவுக்கு 2 செலவு, அதுலேயும் தண்ட செலவுங்கிற மாதிரி ஆயிடுங்கிறதுனால அந்த மாதிரி நபர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கருத்தில் வச்சு செயல்படுத்தணும். மறுநாள் ஜூலை 22ஆம் தேதி மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம். 2 பாதம் ரிஷபராசியில் இருக்குது, 2 பாதம் மிதுன ராசியில் இருக்குது. இந்த ரிஷப ராசியில் இருக்கிற மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் நைட்டில் போயிடுது, முதல் நாளே நைட்டில் போயிடுது, திங்கக்கிழமை. இப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு வர்றது வந்து காலையில் 8:15 வந்துடுறாரு. அது வந்து தைரியஸ்தானம். அப்போ அந்த தைரியஸ்தானத்தில் ஒரு தைரியத்தை கொடுக்குற கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம செவ்வாய் கிரகமும் நமக்கு 5ஆம் இடத்துல ஆத்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்குது. சுக்கிரன் நமக்கு சாதகமாக இருக்கிறார், கேதுவும் நமக்கு சாதகமாக இருக்கிறார். மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், கம்யூனிகேஷன் சார்ந்தது, சில பேருக்கு இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, வீடு மாற்றம் சம்மந்தப்பட்டது, வீடு விற்கிறது சம்மந்தப்பட்டது, இதற்கான நிகழ்வுகள் நடக்கும். ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, மெயினாக ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வு செய்து கொள்வது, இப்போ திருமண விஷயம் அப்படின்னா ஒரு பத்திரிக்கை எழுதுறது. ஸோ இது மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் சப்போஸ் உறவுகள் சார்ந்த வகையிலையும் நல்லதாக நடக்கும். மூளை உழைப்பு சார்ந்த தொழிலையும் இது வந்து நல்லதாக நடக்கும். ஜூலை 23ஆம் தேதி புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை நைட்டு திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கிடுது, அதாவது மிட் நைட்டில் 1 மணிக்கே தொடங்கிடுது. இன்றைக்கு புதன்கிழமை ராகுவை போல பலன் கொடுக்குறாரு. இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது மாலை 5:53 வரைக்கும் இருக்குது. சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அப்போ ஏற்கனவே நமக்கு லாபஸ்தானம், அதாவது 3ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு. அவர் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிற குரு ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ அந்த குரு இருக்கக்கூடிய திருவாதிரையில் சந்திரன் போகும்போது இதுக்கு பேர் தான் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்று நமக்கு பலன் கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா ஒரு தெய்வ அனுகூலம், ஒரு சிறந்த வழிகாட்டுதல். இப்போ ஒரு உயர்கல்வி படிக்கிறோம், அதுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட்டு கிடைக்கும், அல்லது செலக்ட் பண்ணுறோம், அது மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகளை செலக்ட் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் இன்றைக்கி ப்ரொசீஜர் பண்ணால் நல்ல சக்ஸஸ் ஆகும். உறவுகளுக்கு, நம்ம பிரியமானவர்களுக்கு நம்முடைய தொடர்பு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. மறுநாள் ஜூலை 24 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். அதாவது புதன்கிழமை மாலையிலேயே 5:53க்கு தொடங்கி வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை 4:43 வரைக்கும் இருக்குது. இது குருவனுடைய நட்சத்திரம். இதே பலன்தான், நேற்றைக்கு பலனே தான். குருவும் ராகுவும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்குறாங்க. சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எப்படியாவது பேசி கமிஷன் வகை, கம்யூனிகேஷன் வகை, இதிலெல்லாம் பண ஆதாயம் பார்க்கக்கூடிய நல்ல நாள். மறுநாள் ஜூலை 25 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். வியாழக்கிழமையே மாலை 4:43க்கு தொடங்குகிற பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை நமக்கு மாலை 4 மணி வரைக்கும் இருக்கிறதுனால இது சனியினுடைய நட்சத்திரம். அப்படிங்கிறதுனால நமக்கு 12ஆம் இடத்துல இருக்க விரயச்சனி வேலை செய்யுது. சனியாகவும் வேலை செய்யுது, கேதுவாகவும் வேலை செய்யுது. இன்றைக்கி கொஞ்சம் தடுமாட்டம் இல்லாமல் நாம் பாதுகாத்துக்கணும். தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடாது. கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன உபாதைகள் கொடுத்துடக்கூடாது, அதாவது கருத்து வேற்றுமைகள், அதை பார்த்துக்கணும். அதே நேரத்தில் ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனம் வைக்கணும். மற்றபடி நமக்கு வேலை செய்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கிடைக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.